பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி, கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி, சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் இங்கே நிற்கிறாங்க. சிறப்பான நிகழ்ச்சியில் தலைமை தாங்கி தலைமுறையாற்றிய மாவட்ட கழக செயலாளர், தலைமை நிலைய செயலாளர், இந்த மண்ணின் மைந்தர் அருமை சகோதரர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்களே, இங்கே ஏற்கனவே பல திட்டங்களை கொண்டு வந்து உங்கள் மனதிலே குடிகொண்டவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நற்பண்பு கொண்ட அருமை சகோதரர், கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக திரு அம்மன் கே அர்ஜுன் அவர்கள் MLA எடுத்துக்கொண்டார். எளிமையானவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடியவர், ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்த பொழுது எப்படி மக்களிடத்திலே அணுகினார், எப்படி அவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்தார், எப்படி நற்குணம் கொண்டவர் என்பதை நீங்கள் முழுமையாக இந்த மண்ணிலே இருந்து அறிந்த வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் அர்ஜுனன் அவர்கள். அதே போல சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி ஏற்கனவே MLA இருந்து பணியாற்றியவர், அவரும் தொகுதி மக்களுக்கு பல திட்டங்களை கொடுத்திருக்கின்றார். உங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தவர், மீண்டும் உங்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்க உங்களுடைய பகுதி மீண்டும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பெற அருமை சகோதரர் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அருமை திரு KR ஜெயராமன் அவர்கள் எடுக்கப்பட்டிருக்கிறார். அதே போல வடக்கு சட்டமன்ற தொகுதியில் அவர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தாலும் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய மீது மிகுந்த கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றார். எங்களிடத்தில் பேசும்போது கூட, அண்ணா நீங்கள் போய் நல்லா பேசுங்க, என்னால் வர முடியல, நிச்சயமாக இன்னும் ஒரு 2 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகி வந்து நான் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்களை சந்திப்பேன், உங்களுடைய ஆட்சி நிச்சயமாக அமையும், மக்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுவேன் உறுதி சொல்லுங்க. அதன்படி மரியாதைக்குரிய வானதி சீனிவாசன் அவர்கள், அவர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிடுகின்றார். அவருக்கும் நீங்கள் ஆதரிக்க வேண்டும். அவரும் ஏற்கனவே தெற்கு சட்டமன்ற தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றி உங்களுடைய குரலை அழுத்தமாக அரசாங்கத்துக்கு எடுத்துரைத்தவர் மரியாதைக்குரிய வானதி சீனிவாசன் அவர்கள். அப்படி 3 வேட்பாளரும் ஏற்கனவே உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றிய வேட்பாளர். ஆகவே 3 வேட்பாளருடைய நிகழ்வு உங்களுக்கு நல்லா தெரியும். 3 வேட்பாளர்கள் எப்படி மக்களுக்காக பணியாற்றினார் என்பதும் உங்களுக்கு தெரியும். தெரிந்த ஒருவரை தேர்ந்தெடுக்கப்பட்டால் உங்களுக்கு நல்ல பிரகாசமான வாய்ப்பு இந்த தொகுதியில் இருக்கின்ற 3 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கும் தேவையான வளர்ச்சி திட்டங்கள் அதிமுக ஆட்சி வந்தவுடன் வழங்கும் வழங்கும் வழங்கும். மரியாதைக்குரிய அறிவிச்சவர் கே அர்ஜுனன் அவர்களுக்கும் திரு KR ஜெயராமன் அவர்களுக்கும் இரட்டலை சின்னத்திலே வாக்களியுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வியாபாரியின் சின்னம், மக்களின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதே போல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற திரு வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். என்ன சின்னம்? என்ன சின்னம்? தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அதிமுக வேட்பாளருக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் MP மற்றும் வரி இருந்திருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற கழக நிர்வாகிகள், கழக உறுப்பினர்கள்,
பாஜக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள், தமாக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், ஐஜேகே கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், புதிய நீதி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், கொங்கு நாடு மக்கள் கட்சி, இந்து மக்கள் கட்சி, தென்னிந்திய பார்வை பிளக், கொங்கு நாடு வேளாளர் கவுண்டர் பேரவை, மருது சேனை, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி, இன்னும் பல கட்சிகள் நம்முடைய கூட்டணியில் அங்கு வைக்கின்ற அத்தனை கட்சியுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வருகின்ற பெரியவர்கள், தாய்மார்கள், வாக்கா பெருமக்கள், பத்திரிகையாளர், ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தெற்கு தொகுதியில் நம்ம ஏற்கனவே அதிமுக ஆட்சி இருந்தது, உங்களுக்கு நல்லா தெரியும். 19, 20, 21 ஒரு கொடிய நோய், வைரஸ் நோயின்னு பார்த்தீங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அந்த வைரஸ் காற்றிலே பரவி அந்த வைரஸ் பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழக்கின்ற அளவிற்கு ஒரு கொடிய நோய். அந்த கொடிய நோயோட மிக கடுமையானது கரூர்லேருந்து காற்றில் வந்து கலந்து தெற்கு சட்டமன்ற தொகுதியில் பரவி இருக்குது. திருப்பி சொல்றேன், கொரோனா வைரஸ் தொற்று கூட மருந்து இருக்குது. இப்ப வந்த வைரஸுக்கு மருந்தே இல்லை. அது ஏதாவது பாதிக்கப்பட்டு விட்டா உங்களுக்கு உயிருக்கே ஆபத்து விடும், உங்களுடைய வாழ்க்கைக்கு உழ வச்சிருவாங்க. கரூரை முடிச்சு கட்டி கோவை மாநகரத்தில் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நுழைஞ்சிருக்கிறாங்க. அவர்களை விரட்டி அடிப்பீங்களா? சத்தமா சொல்லுங்க, விரட்டி அடிப்பீங்களா? சிந்திச்சு பாருங்க. ஒருவருக்கு ஆண்டவன் மூளை எதுக்கு கொடுத்திருப்பாங்க? நல்ல வளர்ச்சி திட்டத்தை கொடுத்திருப்பாங்க. நல்லதை செய்ய வேணும் ஆண்டவன் மூளை கொடுத்திருப்பார். ஆனா ஒரு மனிதனுக்கு மூளை கொடுத்தது சிந்திக்கிறது பூரா தீய சக்தி தான். சிந்திக்கிறது பூரா தீய எண்ணம், தீய எண்ணம். நல்லா அப்படிப்பட்டவர் இந்த தொகுதியில் நிற்கிறாரு. அவரை தோல்வி அடை செய்வீங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க, சத்தம் இல்லையே. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் பேசினாரு, அவரை பத்தி புகழ்ந்து பேசுறாரு. யாரை பத்தின்னு தெரியும், நான் பேரை சொல்ல விரும்பல. பேரு சொன்ன அது தகுதி இல்லாத எல்லாம் பேரை சொல்றது தவறு என்று நினைக்கிறேன். அவர் யாரு? 10 ரூபாய்க்கு மதிப்பு கொடுத்தவர், 10 ரூபாய்க்கு அடையாளத்தை காட்டினவர், மதிப்பு கொடுத்தவர். அவர் சொல்றார், திரு ஸ்டாலின் அவர்கள் மேற்கு மண்டலத்தின் சிம்ம சொப்பனமாக இருந்தவர். அவர் பேர் கோடு போட்டா, கோடு போட சொன்னா ரோடே போடுவார். அதெல்லாம் நல்லா ரோடெல்லாம் போட மாட்டாரு, ரோடு போட்ட மாதிரி பணத்தை எடுப்பாரு. ரோடு போட மாட்டாரு, ரோடு போட மாதிரி. கரூர் சட்டமன்ற தொகுதியில் ரோடே போடாத பணத்தை எடுத்து நான் சட்டமன்றத்தில் பேசி அறிக்கை விட்டு அந்த ரோடு ஓடாத பணத்தை எடுத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறோம். அவர் மீது அப்படிப்பட்டவர் ரோடே போட்டுருவாராம். நீ எங்க ரோடு போட்டா அந்த ரோட்லயும் கொள்ளையடிக்கிற கட்சி தானே திமுக கட்சி. இதே நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்ப பேசின வாய் தான் அன்னைக்கு பேச்சு. கரூர்ல என்னென்னலாம் பேசுன திரு செந்தில் பாலாஜி, என்னென்னலாம் பேசுனீங்க. அருமை சகோதரர் என்கிட்ட சரியா சொல்ல விட்டுட்டாரு. திரு வேலுமணி அவர் இருந்தால் ஒரு எல்இடி போட்டு காட்டியிருப்பேன், என்னென்னலாம் செஞ்சான்னு படம் பிடிச்சு காட்டியிருப்பேன். இதே ஸ்டாலின், இதே வாயி, இதே தோரடியில கரூர்ல பேசுறாரு. யாரு பேசுறாரு? இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் புகழ்ந்து யார புகழ்ந்து பேசுறாரோ அதே புகழ்ந்த பேசின வாயி நாக்கு அங்க கரூர்ல பேசுது. அவர் மிக மோசமானவர். அவர் வெவ்வேறு மாதிரி எல்லாம் பேசினார், அது வேண்டாம், அசிங்கமா எல்லாம் பேசினார். பிறகு அவர் தம்பி பத்தி சொன்னார். அவர் ஆழ்கடத்திலே சம்பந்தப்பட்டவர். யாரு? இங்க நிக்கிற வேட்பாளருடைய தம்பி ஆழ்கடத்தில் ஈடுபட்டவர். அவர் ஸ்பிரிட் கடத்தினவர். நாம சொல்லலீங்க. இன்றைய முதலமைச்சர் யார் புகழ்ந்து பேசுறாரோ அவர் சொன்ன வார்த்தை தான் நான் சொல்றேன்.
இதையெல்லாம் ஆதாரத்தோடு நான் காட்டியிருப்பேன். தம்பி கொஞ்சம் சற்று எனக்கு ரோட் ஷோட்டாரு, இங்கே வந்த பிறகு தான் மீட்டிங் தெரிஞ்சுது. அதனால் ஆதாரத்தோடு என்னால் காட்ட முடியல. ஆதாரத்தோடு நம்முடைய வேட்பாளர் உங்களுக்கு அந்த பேட் இருக்குது பார்த்தீங்களா தம்பி, பேடில் பதிவு பண்ணிக்க, வீடு வீடாக காட்டு. இதே ஸ்டாலின் எப்படிலாம் பேசினாரு, இந்த வேட்பாளர் பற்றி எப்படி பேசினாரு, நாறு நாரா தோல் உரிச்சு காட்டணும். காட்டுவீங்களா? அப்படிப்பட்டவரை எப்படி புகழ்ந்து பேசுறாரு? இதுக்கு என்ன காரணம்? தப்பு. என்ன கரெக்டா மாமூல் கொடுக்குறாங்க, தலைமைக்கு சேர வேண்டியதை கரெக்டா போகுது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவன் நல்லது செய்யறதுக்கு மூளை கொடுப்பார். ஆனா எந்தெந்த வழியில இதை சரி பண்ணணுமோ, எந்தெந்த வழியில இதை அதுக்கு மேல சொல்லக்கூடாது. தேர்தலில் விதிமுறைகள்லாம் இருக்குது. அதனால இதை எப்படி எப்படியெல்லாம் அதை செஞ்சு போய் சேர வேண்டிய இடத்துல மொத்தமா கொடுத்துட்டு ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு வந்துதான் இங்க உள்ள இறங்கியிருக்காரு. நாங்க அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் உங்களை நம்பி இருக்கிறோம். அண்ணா திமுக மக்களை நம்பி இருக்குது. இங்க நிக்கிற வேட்பாளர் இதை நம்பி இருக்கார். எதை சொல்லுங்க நல்லா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க. ₹1 செலவு பண்ணனா முதல் எடுக்கிற ஒரு வியாபாரி, அரசியல் வியாபாரி உஷாராயிருந்துக்குங்க. இல்ல உங்களுக்கு பார்த்தா இப்ப பெருசா தெரியும், கவர்ச்சிகரமா தெரியும். ஆனா பின் விளைவு என்ன என்பதை இப்பொழுதே சிந்தித்துக் கொள்ளுங்கள். கரூர்ல ஏன் உண்மையான இருந்தா கரூர் நிற்க வேண்டியதானே? இப்ப நான் எடப்பாடியில் நிற்கிறேன், சகல தொண்டாமுத்தூர் நிற்கிறார், நம்ம இப்ப அவர் தொகுதி நிற்கிறாங்க. நீ ஏன் தொகுதி மாறி நிற்கிற? ஆக அங்க மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. அதனால அங்க வேலை இல்லை. நான் எடப்பாடியில் 11வது முறை நிற்கிறேன், 11வது முறை நிற்கிறேன். என்ன என்னுடைய மக்களுக்கு இன்னும் நான் போய் ஓட்டு கூட கேட்கல. நான் இன்னும் தொகுதிக்குள்ளேயே போகல. அப்படி தொகுதிக்குள்ளேயே போகாம கூட என்னுடைய மக்கள் என்னை நேசிக்கிறாங்க. குடும்பத்தில் ஒருவராக என்னை பார்க்கின்றார். மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அவருடைய எண்ணத்தை நான் செயல்படுத்தினேன். ஆனால் இங்க நிக்கிற வேட்பாளர் அப்படிப்பட்டவரா? அங்க சொரண்டி முடிச்சாச்சு, சட்டியை சொரண்டி கமுத்தி வச்சுட்டாரு. இங்க கோவை மாநகரம் செல்வம் கொளிக்கிற பகுதி, கோவை செல்வம் கொளிக்கிற பகுதி மாநகரம். இந்த பகுதியில் சொன்னாங்க ஏதோ முத்திரை வைக்கிறாங்க, எது தங்கத்துக்கு முத்திரை வைக்கிறாங்க. அவர் முத்திரை வச்சுட்டு போயிடுவார். நல்லா உஷாரா இருந்துங்க, அவர் முத்திரை வைக்கத்தான் வராரு. அந்த அந்த தொழிலையே அவர் ஆரம்பிச்சிருவார். அந்த தொழிலையும் ஆரம்பிச்சிருவாரு. அந்த தொழில் இருக்கிறவங்களாம் அம்போடு போக வேண்டியதான். உஷாரா இருந்தா பொழைச்சக்கொள்ளலாம். ஒரு படத்தில் சொன்னாங்க, விழித்துக் கொண்டவர்களெல்லாம் பிழைத்துக் கொள்ளாரு. இந்த தெற்கு தொகுதி சட்டமன்ற தொகுதியில் விழித்துக் கொண்டால் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள், அவ்வளவுதான். அப்புறம் சட்டமன்றத்தில் இங்கதான் இல்ல, சட்டமன்றத்தில் என்னென்னலாம் பேசுறாரு தெரியுமா? இதே செந்தில் பாலாஜி திரு கருணாநிதி பத்தி என்னென்னலாம் பேசினாரு, கடுமையா பேசினாரு. சட்டமன்றத்தில் பதிவு நீக்க முடியாது. அதே திரு ஸ்டாலின் பேசினாரு. அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருக்கும்போது, இங்க நிக்கிற வேட்பாளர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அண்ணா திமுக இருக்கும்போது, இந்த டிக்கெட் அடிக்கிற மிஷின் இருக்கு பாத்தியா, அதுல ஊழல் பண்ணான்னு பேசினாரு. இப்படியெல்லாம் பேசிவிட்டு புனித நீராடி தூய்மையானவரா நிக்கிற மாதிரி அடையாளத்தை காட்டுறார். நல்லா பாத்துங்க, 5 கட்சி அமாவாசை. அவர் போகாத கட்சியே கிடையாது. 5 கட்சிக்கு போனதுல மட்டும் ஒரே 5 ஆண்டுல 2 சின்னத்துல நிறுத்தின பெருமை இங்க இருக்கிற வேட்பாளர்கள். முதல் அண்ணா திமுக நின்று ஜெயிச்சாரு, பிறகு அண்ணா திமுக இருந்து வெளியேறின நீக்கிட்டோம், போய் திமுக நின்று ஜெயிக்கிறார். அங்க பூரா வாரி விட்டார். இதே மாதிரி அதை செய்வோம் இதை செய்வேன். என்னுடைய கரூர் சட்டமன்ற தொகுதியில் தேனாரும் பாலாரும் ஓடும் எல்லாம் மக்கள் நம்பினாங்க, ஓட்ட குத்துனாங்க. நாமும் போட்டு இங்க வந்துட்டார். யாரு? தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு வந்துட்டார். தயவு செய்து அருள் கூர்ந்து நீ சிந்திக்க வேண்டும். ஒரு அரக்கன் மன்னிக்க முடியுமா? அரக்கன் எப்படிப்பட்டவர்களுக்கு தெரியும்.
அரக்கனை விட கொடியமானவர், அரக்கனை விட கொடியமானவர். அப்படிப்பட்ட மனிதாபிமானம் இல்லாத, மனித இரக்கம் இல்லாத ஒருவர் இந்த தொகுதியில் போட்டியிடார். அருள் கூர்ந்து தயவு செய்து கொங்கு நாட்டு மக்கள் விழிப்புணர்வுகள், சிந்தித்து பார்க்கக்கூடியவர்கள், எது சரி தவறு என்று எடை போட்டு அதற்கு தக்க தீர்ப்பளிக்கக்கூடிய மக்கள், இந்த மண்ணில் பிறந்த மக்கள், அவர்கள் நியாயமான தீர்ப்பை வழங்குவீர்கள், நல்லவரை தேர்ந்தெடுப்பீர்கள். திரு அர்ஜுனன் அவர்களையும் திரு ஜெயராமன் அவர்களையும் வாணி சீனிவாசன் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இன்றைக்கு கொடுக்குறாங்களே, எவ்வளவு என்னென்னமோ கொடுக்குறேங்கிறாங்க. தேர்தல் விதிமுறை இப்படியே பேச முடியாது. இன்றைக்கு என்ன திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு வரி, குடிநீர் வரி உயர்த்தியாச்சு, குப்பைக்கு வரி போட்டாங்க. போதாத காலத்துக்கு குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாடு அரசாங்கம். வீட்டு வரி 100%, கடைக்கு 150%, ஆண்டுக்கு 6% உயர்வு. கரண்ட் பில்லு, கரண்ட் தொட்டா தான் ஷேக் அடிக்குது, கரண்ட் பில்லு கேட்டாவே ஷேக் அடிக்குது. அப்படி 67% கரண்ட் பில் உயர்வு. எவ்வளவு விலை உயர்வு! இதை கட்டுப்படுத்துறதுக்குள்ள இந்த அரசாங்கத்தில் எந்த வித முயற்சி எடுக்கல. விலைவாசி அரிசி 1 கிலோ 30 ரூபா ஏறியாச்சு, எண்ணெய் 1 லிட்டர் 60 ரூபா ஏறியாச்சு, பருப்பு 1 கிலோ 60 ரூபா ஏறியாச்சு. எல்லா உணவுப் பொருள் விலை வெண்ணெய் முட்டுக்கிட்ட அளவு உயர்ந்து போச்சு. இதை தடுப்பதற்கு வக்கில்லாத, கையிலாகாத, திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டே கண்டார். இன்றைக்கு கோவை மாநகரத்திலே தொழிலாளர்கள் நிறைந்த மாநிலம். இரவென்றும் பகலென்றும் பாராமல் தொழில் செய்கின்ற மக்கள் இன்றைக்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தேர்தலை நீங்கள் சந்திக்கிறீங்க. ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். நீங்கள் போடுகின்ற வாக்கு தமிழகத்திலே ஒரு நல்ல ஆட்சி மலர்கின்றதற்கு போடுகின்ற வாக்காக நீங்கள் எண்ணி போட வேண்டும். மீண்டும் தீய சக்தி திமுக, ஏற்கனவே பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், தீய சக்தி திமுகவை வேரோடு தமிழகத்தில் அழிக்க வேண்டும் என்று. அழிப்பீங்களா? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் என்ன, நாம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. ஆனா தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் பிரச்சனையா? தமிழ்நாட்டுக்கும் என்னடா பிரச்சனை வந்து சொல்லு, என்ன பிரச்சனை வந்திருக்கு சொல்லு. டெல்லி இப்ப எங்க தேர்தல் நடக்குது? தமிழ்நாட்டில் நடக்குது. என்ன தேர்தல்? அப்ப சட்டமன்ற தேர்தல் பத்தி தானே பேசணும். டெல்லி எதுக்கு இழுக்கிற? இல்ல, அண்ணா திமுக பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அண்ணா திமுக பத்தி எந்த வித தவறான செய்தி சொல்லுவதற்கு அவர்கிட்ட ஆதாரம் இல்லை. அதனால தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் அப்பனும் மகனும் மாத்தி மாத்தி பேசுறான். நான் தெளிவா சொல்றேன், அண்ணா திமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் 11 2029 என்ன தவறு சொல்லு, நான் பதில் சொல்ல தயார். உங்க ஆட்சியில் ஊழல் நிறைந்து மலிந்து கிடக்குது, ஊழல் நிறைந்து மலிந்து வழிந்து கிடக்குது. அதுக்கு பதில் சொல்ல வக்கில்ல. எங்களை பத்தி பேசுற, நாங்க தெளிவா சொல்லிட்டோம். அண்ணா திமுக கூட்டணி அமைச்ச உடனே சொல்லியாச்சு. அன்றைய தினம் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நானும் அவரும் சந்தித்து அங்க ஐடிசி ஹோட்டலில் முதல்ல பேட்டி கொடுக்கிறோம். கூட்டணி அமைச்ச உடனே அண்ணா திமுக பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. அப்ப மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்கள் பத்திரிகையில் இந்தியாவில் அத்தனை பத்திரிகையாளர் வந்தாங்க, ஊடக நபர்கள் வந்தாங்க, பேட்டி கொடுத்தார். அப்பா அண்ணா திமுக பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது, இந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமை தாங்க. எங்க கூட்டணி வெற்றி பெற்று வந்தா அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். இந்த கூட்டணிக்கு இபிஎஸ் முதலமைச்சருடைய வேட்பாளர், எங்க கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ். அன்றைக்கே சொல்லி ஆகிவிட்டது. அப்புறம் எதுக்கு டெல்லிக்கு தமிழ்நாட்டுக்கு, டெல்லிக்கு தமிழ் இது இருந்தா உண்டு, இது எல்லாம் என்ன பேசுறது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கூட்டணி அமைச்சாச்சு, கூட்டணியுடைய பிரதான கட்சி நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசி முடிவு பண்ணி தேர்தல் தெளிவா பேசியாச்சு. யார் கூட்டணி அமைக்கிறது, யார் கூட்டணிக்கு தலைமை, யாருடைய ஆட்சி அமைக்கணும், யார் கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர், எல்லாம் தெளிவா சொல்லியாச்சு. அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காரு, வேற ஒன்றும் தெரியாது. இருந்தா தானே அது வேண்டாம்ப்பா. அதுதான் ஒருத்தர் கேஸ் வேற போட்டுக்கிறேன் மேல. ஏங்க பால்டா எல்லாம் பேர் ஏதாவது சொல்லணும். நான் பேர் எங்கேயுமே பேரை சொல்லதா, பத்திரிகையாளர் இருக்காங்க, ஊடக நம்பர் இருக்காங்க, ஏதோ பேர் சொன்னாங்களா? எங்கேயுமே பேரை சொல்ல. ஏன் ஒருத்தருக்கு மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வருது?
குற்றமுள்ள நெஞ்சு எதை வேணாலும் மண்டிக்க, அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. எல்லாம் பார்த்துட்டு வந்தா இந்த பதவியில் இருக்கிறோம். நான் மட்டும் இல்லை, எங்க தொண்டனை கூட தொட்டு பார்க்க முடியாது. தொண்டனை கூட இங்க இந்த கரூர் அங்கிருந்து இங்க வந்து இறக்குமதி பண்ணிருக்க ஒரு ஆளு இங்க நிக்கிறார்ல, எவ்வளவு வழக்கு போட்டிருக்கிறார். கரூர் சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திமுக காரன் மீது இந்த காவல்துறை பொய்யான வழக்கு பல போட்டிருக்குது. அத்தனையும் தோண்டி எடுக்கப்படும். அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு தவறான வழக்கு பதிவு செய்த எவ்வளவு பெரிய அதிகாரி இருந்தாலும் கடுமையா நடவடிக்கை எடுப்பேன். அன்னைக்கு இருந்த பழனிசாமி வேற, இனிமேல் வர்ற பழனிசாமி வேற. ஆட்சிக்கு வந்த பிறகு பாரு எப்படி நடக்கணும் தமிழ்நாடு. ஸ்டாலின் அவர்களே, இங்க இருக்கிற வேட்பாளர் திரு செந்தில் பாலாஜி நல்லா புரிஞ்சுக்க. கரூர்ல எங்க ஆளு மீது பொய் வழக்கு போட்டுட்டு இருக்கிற இதே அதிகாரிகள் எப்படி எல்லாம் செயல்படுவான்னு பாருங்க. ஆட்சி மாறும்போது காட்சி மாறும். சக்கரம் சுத்திட்டே இருக்கும், கீழே இருக்க சக்கரம் மேலே வரும். அரசு அதிகாரிகள் நடுநிலையோடு நடந்துக்குங்க. இங்க கோவை மாநகரும் சரி, கோவை மாவட்டத்திலும் சரி, சரியான முறையிலே நடுநிலையோடு நடக்காதிருந்தா அவர்களுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன், துணிச்சலா எடுப்பேன். சொன்னதை செய்வோம் பழனிசாமி, சொன்னதை செய்வேன். ஒரு காலகட்டத்தில் முதலாக என்னை முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தீங்க. நான் வந்து கடுமையான சோதனையான நேரத்தில் பதவி ஏற்றேன். பதவி ஏற்கின்ற கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணி கிடையாது, சரி செஞ்சேன். பிறகு பெரிய வெள்ளம், புயல், டெல்டா மாவட்டம் சரி செஞ்சோம். பிறகு கொரோனா, ஒரு சோதனையான நேரமாக இருக்கிறதுனால மக்களை பாதுகாக்க வேண்டிய பணியை நான் ஈடுபட்டேன். அதை இலக்காரமாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதேதோ தவறு செய்கிறீங்க. இந்த அரசாங்கத்தில் அதிகாரிகள் தயவு செய்து அருள் கூர்ந்து சட்டத்தின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தவறான செயல் ஈடுபட்டால் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நிச்சயமா சொல்றேன், உறுதிபட சொல்றேன். இந்த தெற்கு சட்டமன்ற தொகுதியில் சொல்றேன், யாராலையும் காப்பாற்ற முடியாது. தவறு செய்தவர்கள் எவரால் விட்டு வைக்க மாட்டேன், எவ்வளவு பெரிய பதவி இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டேன். அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. தவறு செய்யக்கூடாது, நியாயமான முறையில் நடங்கள், நடுநிலையோடு நடங்கள். மக்களுக்கு நீங்க பிரதிநிதியா இருக்க வேண்டும். மக்களுடைய வரிப்பணத்தில் நீங்க சம்பளம் வாங்குறீங்க. திமுக கட்சியிலிருந்து சம்பளம் வாங்கல, மக்களுடைய பங்கு, மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து சம்பளத்தை வாங்கி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த சம்பளத்தை வாங்குகின்ற அதிகாரிகள் சரியான முறையில் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நடுநிலையோடு நடக்க வேண்டும். இது ஒரு இந்திய நாடு, மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறைப்படி நடந்துக்குங்க. ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டீங்களா உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். அதைத்தான் எச்சரிக்கையா சொல்லிட்டு போறேன். இதுவரைக்கும் நான் எந்த இடத்துலையும் இப்படி பேசல, இந்த இடத்துல தான் நான் பேசியிருக்கிறேன். இங்க இருக்கிற வேட்பாளர் வந்திருக்கிறார். தெற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பால் போட்டிடுறார்ல, வீராதி வீரன் சூராதி சூரன் பேசுறாருல. ஆட்சி மாறினா ஆளே காணாம எங்க ஓடி ஒளிச்சுக்கு வர தெரியாது. ஆட்சி மாறினா அவ்வளவு வழக்கு இருக்குது, அவ்வளவு வழக்குகள் நீதிமன்றத்திலே நடந்துட்டு இருக்குது. அவ்வளவு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய பேச்சு இந்த அதிகாரி கேட்டா அவரை காப்பாத்துறதுக்கே முடியாது. உங்களை எங்க போய் காப்பாத்துவாங்க? சிந்திச்சு பாருங்க. தயவு செய்து அருள் கூர்ந்து சிந்திக்க வேண்டும். அதே போல மக்களும் சிந்திக்க வேண்டும். நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நீங்க எவ்வளவு ஆசை காட்டுவாங்க, கவர்ச்சிகரமா பேசுவாங்க. தேர்தல் விதிமுறைப்படி நான் எதுவும் பேசக்கூடாது. நீங்க உங்களுக்கெல்லாம் என்னென்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். அதை நம்பி ஏமாந்துடாதீங்க, தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. இருக்கிற கூப்பி வேண்டி கேட்டுக்கிறேன். அற்புதமான வேட்பாளர் தெற்கு தொகுதி என்னுடைய அருமை நண்பர் அர்ஜுனன் அவர்கள் உங்களுக்காக பாடுபடக்கூடியவர். நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் மக்களுடைய பிரச்சனைக்கு தான் கொண்டாந்து கடிதம் கொடுத்திருக்கார். அவருடைய சொந்த பிரச்சனைக்கு ஒரு கடிதம் கூட கொடுக்கல. இதை விட நல்ல வேட்பாளர் எங்க தேடி கண்டுபிடிச்சு? ஒவ்வொரு ஓட்டும் இந்த தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கின்ற ஒவ்வொரு வாக்காளரும் அருமை சகோதரர் திரு அர்ஜுனன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும்.
அறிவ ஜெயராமன் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடார். அவருக்கு வாக்களிக்க வேண்டும். வடக்கு கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் சகோதரி திரும்ப வானதி சீனிவாசன் அப்படியே இடி மாதிரி, இடி எப்படி இடிக்குமோ அது மாதிரி சட்டமன்றத்தில் அற்புதமான கருத்தை மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைக்கும். அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்கெல்லாம் அவருக்கு எப்பவுமே இங்கே வந்து இங்கே நிற்கிற திமுக விற்கிற வேட்பாளர் டெண்டு கொட்டாய் போடுவார். பட்டி என்ன நாமெல்லாம் மனிதர்களா ஆடு மாடா பட்டியில் அடைக்கிறதுக்கு? ஆட்டுப்பட்டி போடுறாரா? அதெல்லாம் ஆட்டுப்பட்டியில் நல்லா இரும்பு கதவை போட்டெல்லாம் அடைக்க போகிறாங்க. கவலைப்படாது. இப்போ நீ பட்டியிலேயே மக்கள் அடைக்கிற காத்துக்கிட்டு எப்படியெல்லாம் மக்களை வஞ்சிக்காதே, ஏழைகளை வஞ்சிக்காதே, வறுமையை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி தயவு செய்து தவறான வழியை பின்பற்றினா அது பின்பு உங்களுக்கு பின்விளைவை ஏற்படுத்தும் என்பதை இந்த வேட்பாளருக்கு, நம்ம ஏற்று நிற்கின்ற வேட்பாளருக்கு எச்சரிக்கின்றேன். இந்த டெண்டு போடுறது, இந்த ஆளை கொண்டாந்து அடைக்கிறது, இதையெல்லாம் விற்று நியாயமான முறையில் ஜனநாயக முறைப்புள்ள மக்களை சந்தி. அதே மாதிரி அதிகாரிகள் அதே மாதிரி தான் இந்த டெண்டு கொண்டாய் போடுறதெல்லாம் இந்த மாட்டை அடைக்கிற மாதிரி அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த அதிகாரி தக்க நடவடிக்கை எடுக்கலையோ அதையெல்லாம் பட்டியல் போட்டு எங்கள் ஆள் கொடுப்பாங்க. எதிர்காலத்தில் பாதிக்கும். அதையும் நான் சொல்லிட்டேன். அப்புறம் சுயாட்சி வேட்பாளர் 18 பேரை போட்டு வச்சிருக்காராம். எவ்வளோ தந்திரம்! நான் தான் ஏற்கனவே சொன்னேன், நல்லதுக்கெல்லாம் மூளை பயன்படுத்த மாட்டாங்க. ஆண்டவன் கொடுத்த மூளை நல்லதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க, கெட்டதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. 18 பேர் போட்டிருக்காங்களாம். 18 பேர் பினாமியா சுயேட்சையாக போட்டு அங்கங்கே ஒரு கொட்டாய் போட்டு அமர வைக்கிறதான். இதுக்கெல்லாம் மக்கள் ஏமாந்துருவாங்களா? ஏய், கொங்கு பகுதியிலே தலைநகரம் இருப்பது கோவை. இன்றைக்கு இந்த பகுதியுடைய வளர்ச்சி இன்றைக்கு கொங்கு மண்டலம் பூரா பரவி இருக்குது. இங்க இருக்கிற தொழில் கொங்கு மண்டலம் பூரா பரவி இருக்குது. இன்றைக்கு சிறு தொழில் இங்கே தான் அதிகம். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஜிஎஸ்டியில் பிரச்சனைனாங்க. அதை இந்த சிறு தொழில் மக்களுக்கு அதிமுக ஆட்சி உங்களுக்கு துணை இருக்கும். அதில் இருக்கிற இடர்பாடுகள் களையப்படும். சிறு நடுத்தர குறு தொழில் பாதிப்புள்ளான அதை சரி செய்யப்படும். கொரோனா காலத்தில் கடனுதவி வழங்கணும், வட்டி குறைச்சோம். இந்த சிறு குறு நடுத்தர தொழில் தான் அதிகமான வேலைவாய்ப்பு கொடுக்குது. இந்தியாவிலேயே இன்றைக்கு தமிழ்நாட்டில் தான் சிறு குறு நடுத்தர தொழில் அதிகமாக இருக்குது. அதிகமாக தொழிலாளர்கள் பணிபுரிகிறாங்க. அப்படி கோவை மாநகரம், திருப்பூர் மாநகரம், இந்த சுற்று வட்டார பகுதியில் குறு சிறு நடுத்தர தொழில்கள் நிறைந்த பகுதி. இதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் முழுமையாக களையப்படும். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் சரி செய்யப்படும். என்ன அதே போல விஸ்வகர்மா கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க, அதுவும் நிறைவேற்றி தரப்படும். விஸ்வகர்மா கோரிக்கை கொடுத்திருக்கீங்க, நிறைவேற்றப்படும். இன்னும் பல சமூகம், பல அமைப்புகள் என்னிடத்தில் கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க. அந்த அமைப்புகள் எல்லாம் உங்களை எல்லாம் அதிமுக ஆட்சி அமைந்த உடனே அழைக்கப்படும். உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடக்கப்படும். உங்களுக்கு என்ன தேவை என்பதை அதிமுக அரசு பூர்த்தி செய்யும், நிறைவேற்றி தரும். அதே போல இன்னைக்கு கருப்பு கொடி வீடு பூரா கட்டுறாங்க. நான் வந்தேன் கோவையில், எங்கேயுமே கருப்பு கொடி இல்லை. எங்கேயும் நான் பார்த்துக்கிட்டே வந்தேன். எங்காச்சும் இங்கே கோவை மக்கள் உஷாரான மக்கள், விழிப்புணர்வு மக்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வி பயம் வந்துட்டுது, தோல்வி ஜுரம் வந்துட்டுது. அதனால பாராளுமன்ற தொகுதி வரைமுறை தமிழ்நாட்டுக்கு பாதிப்புன்னு திரு ஸ்டாலின் அவர்களே ஏற்கனவே உள்துறை அமைச்சர் சென்னைக்கு வந்த பொழுது, தமிழ்நாட்டுக்கு வந்தபோது, தமிழ்நாடு எந்த விதத்திலும் பாதிக்காது, பாராளுமன்ற தொகுதி வரைமுறை தமிழகத்தில் எந்த விதத்திலும் பாதிக்காது தெளிவா சொல்லிட்டாங்க. இப்ப எதுக்கு கருப்புடி போட்டான் தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. சாதாரண ஆள் இல்லை இருக்கிற முதலமைச்சர். இவருக்கு தெரியும் எப்படி இந்த பாராளுமன்ற வரைமுறை செயல்படுத்தப்படும், முன்கூட்டியே தெரியும். ஏன்னா அங்கங்க கருப்பு கொடி காட்டினா இப்போ இவர் நினைக்கிற மாதிரி அறிவிச்சுட்டா, பாத்தியா நான் போராட்டம் பண்ணேன், மத்திய அரசு பணிஞ்சு போச்சு என்ன சொல்லுவாரு?
இவர் கருப்பு கொடி ஊரு பூரா கட்டின பிறகு இவர் நினைக்கிறதுக்கு மேல நல்லது செய்ய போறாங்க. யாரு? திரு ஸ்டாலின் நினைப்பதற்கு மேலாக, அவருடைய கட்சி கூட்டணி தலைவர் நினைப்பதற்கு மேலாக அற்புதமாக இந்த பாராளுமன்ற தொகுதி வரமுறை செயல்படுத்துவாங்க. அப்ப என்ன சொல்லுவார் தெரியுமா? இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின், நான் கருப்பு கொடி வீடுபுறம் தமிழகத்திலே கட்டிய காரணத்தினால் மத்திய அரசு பயந்து போய் நான் சொல்லுவதை ஆமோதித்து அதை நிறைவேற்றும் சொல்லுவார். பாருங்க, நாளைக்கு பத்திரிகையில் அப்படித்தான் வரும். நாளைக்கு டபுள் கே மாறுறாரு. அவரெல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர் தெளிவா இருக்கு. நம்முடைய மாநிலம் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களும் பாதிக்காத அளவுக்கு பாராளுமன்ற தொகுதி வரமுறை செயல்படுத்தப்படும் என்று உறுதி கொடுத்துட்டாங்க. உறுதிப்படி செயல்படுவாங்க. மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. ஆனா ஒரு ஆளுக்கு மட்டும் மகிழ்ச்சி இருக்காது. யாரு? ஸ்டாலினுக்கு. அவர் கண்ட கனவு பலிக்கலையே. அவர் கண்ட கனவு, அதுக்கு தான் இந்த கருப்பு கொடி போராட்டம். இந்த கருப்பு கொடி போராட்டத்தை கட்டி, இந்த கருப்பு கொடியெல்லாம் வீடு வீடா கட்ட சொல்லி யாருமே கட்டல. அது வேற விஷயம். அவங்களுக்கு எல்லாம் மக்களுக்கு தெரியும். ஸ்டாலின் கூட மக்களுக்கு நன்கா தெரியும். அதனால ஸ்டாலின் அவர் இப்படி கோரிக்கைலாம் நான் வச்சேன், இந்த கோரிக்கை நிறைவேற்றலைன்னா தமிழ்நாடு பதறும், தமிழ்நாடு பழைய முறை சந்திக்கினாரு. எங்க போய் சந்திக்கும்? திமுக ஆட்சி இருக்க வரைக்கும், அப்பா முதலமைச்சர் வரைக்கும் மதுரை மண்ணில் காலை வைக்கல. அண்ணா திமுக ஆட்சி வருதான் மதுரைக்கே வந்தாரு. இவருடைய வீராவதி வீரெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆனா ஒன்று மட்டும் தெளிவாக சொல்றது, திரு ஸ்டாலின் அவர்களே, திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களே, நீங்க சொல்வதெல்லாம் தவறாக இருக்கும். ஆனால் மத்திய அரசு ஏற்கனவே உறுதிமொழி கொடுக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் எந்த விதத்திலும் பாதிக்காத அளவுக்கு பாராளுமன்ற தொகுதி வரமுறை சிறப்பாக செயல்படும். மக்கள் மகிழ்ச்சி தரபடி செயல்படுத்தப்படும். அப்புறம் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு பண்றாங்க. அதுதான் பிரச்சனை. பெண்களுக்கு 33% ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதை நடைமுறைப்படுத்துறாங்க. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு தடுக்கிறதுக்கு தன வேலை பண்றார் ஸ்டாலின். ஆக இன்றைக்கு பெண்கள் மத்தியில் நல்ல பேர் வந்துடும் மத்திய அரசாங்கத்துக்கு. அதற்காக இப்படிப்பட்ட கருப்பு கொடி வீடுதோறும் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு தவறான செய்தி சொல்லுங்க. அது யாரும் நம்ப வேண்டாம். இன்னொரு பெரிய மனுஷன் சொல்லியிருக்கார், சிதம்பரம் எடப்பாடி பழனிசாமி சொல்லி அதிர்ச்சி அடிக்குதுன்னு. எப்ப நடந்தது தானே சொல்ல முடியும். மத்தியில் யார் ஆட்சி இருக்கிறா? பாரதிய ஜனதா தானே ஆட்சி இருக்குது. மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர் சொல்றேன்னு சொன்னா வேற யாரு சொல்றது? சிதம்பரம் சொன்ன சொல்ல முடியும். நான் திரு சிதம்பரம் சொன்னார்னே சொல்ல முடியும். மத்தியில் இருக்கிற உள்துறை அமைச்சர் சொன்னாருன்னு சொன்னா அது எப்படி எடப்பாடி பழனிசாமி சொல்றானா? நீ 15 வருஷம் எத்தனை வருஷம் மத்தியில் மந்திரியா இருந்த? எத்தனை வருஷம் இந்த தமிழ் மண்ணில் பிறந்து உள்துறை மந்திரியா இருந்தீங்க, அப்புறம் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தீங்க. என்ன கொண்டாந்தீங்க தமிழ்நாட்டு? கொண்டாந்தாரா? இவர் பேசுறதுக்கு தகுதி இருக்குதா? தகுதி இருக்குதா? தமிழ்நாட்டு மண்ணில் பிறந்து பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுடைய ஓட்டுகளை வாங்கி மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே அமர்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் கொடுக்கல, திட்டத்தையும் கொடுக்கல. நீங்க பேசுறதுக்கு என்ன யோக்கியம் இருக்குது? சிதம்பரம் அவர்களே, எங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. இப்படி மக்களை பற்றி கவலைப்படல, தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படல. இருக்கின்ற பதவியை சுகமா அனுபவிக்கணும். ஓட்டு போட்ட மக்களை பற்றி திரு சிதம்பரமும் கவலைப்பட மாட்டாரு, இன்றைக்கு இருக்க முதலமைச்சரும் கவலைப்பட மாட்டார். இன்னொன்னையும் சொல்றேன், இன்றைக்கு திமுகவில் கூட்டணியில் 39 பேர் வெற்றி பெற்று போயிருக்காங்க. எவ்வளவு பேரு? திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த 39 பேர். இவர்கள் போய் எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தல் 24 முடிஞ்சதில்ல, 25. அதுக்கு முந்தையும் 19 ஜெயிச்சாங்கல்ல. ஏதாவது தமிழ்நாட்டு மக்கள் குரல் கொடுத்தாங்களா? அங்கெல்லாம் பெஞ்ச தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ போறது ஒண்ணுதான், போகாதது ஒண்ணுது. உங்களுக்கு ஓட்டு மக்கள்லாம் ஓட்டு போடுறது வேஸ்ட். உண்மைதானே? என்ன போய் தமிழ்நாட்டு மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து அழுத்தம் கொடுத்து பெற்றுக்கிறீங்க? இதே அண்ணா திமுக இருந்தது, காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. அந்த காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தபோது நாம பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சிருந்தோம். அந்த காலகட்டத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு வெளியிடுவதிலே காபதாம் செஞ்சது. உடனடியாக நாம் பல முறை கோரிக்கை வச்சோம். அப்ப மத்திய அரசிடம்
மத்திய அரசு காலதாமம் செய்த காரணத்தில் தமிழ்நாடு மக்கள் விவசாயிகள் போராட தயாரானாங்க. அவருடைய கோரிக்கை வச்சாங்க, நீ மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். உடனே மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து 22 நாட்கள் நம்முடைய 37 நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்றத்தையே ஒத்தி வச்சோம். 22 நாட்கள்ங்க. இந்திய திருநாட்டுடைய சரித்திரத்தில் ஒரு கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டில் உரிமைக்காக, விவசாய உரிமைக்காக 22 நாட்கள் ஓட்டு போட்ட மக்களுடைய குரலை நாடாளுமன்றத்தில் ஒழிச்சு 22 நாட்கள் நாங்கள் வந்து நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சோம்ல. கூட்டணியில் இருந்துக்கிட்டு இன்றைய தினம் நீட்டுன்னு சொல்றீங்க. நீட்டு யார் கொண்டாந்தது? காங்கிரஸ் திமுக தான் கொண்டாந்தது. 2019 டிசம்பரில் மத்தியில் காங்கிரஸ் ஆச்சு. திமுக இருக்கிற காந்தி செல்வன் சுகாதார இணையமைச்சர். அப்பதான் நீட்டை கொண்டாந்தீங்க. கொண்டாந்ததும் அவர் தான், எதுக்குறதும் அவர் தான். யாரு கொண்டாந்தது, எதுக்குறதோ எப்படி பாருங்க, டபுள் கேம் ஆடுறாங்க. இதை பத்தி ஏதாவது நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து ஒத்தி வச்சிருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு நாடாளுமன்றத்தில் 39 பேர் நீங்க எதுக்கு இருக்கிறீங்க? தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராட்டிங்களா? தமிழ்நாட்டுடைய திட்டங்கள் பெறுவதற்கு போராடினீங்களா? தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை பெறுவதற்கு போராடினீங்களா? எதுவுமே இல்லை. ஆக இதையெல்லாம் ஒரு பில்டப். இன்றைக்கு இருக்கிற இந்த முதலமைச்சர் பில்டப் கொடுத்துட்டு வருகின்ற தேர்தலில் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்கு தந்திரமாக எடுக்கின்ற நாடகம் மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இங்கே கூட கோவையில் விமான நிலையத்துக்கு அருகில் ஒரு ஆண் நண்பரும் பெண்ணும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மாணவிகள் இன்றைக்கு 2-3 பேர் அவர்களை கற்பழித்து பாலியல் சீண்டல் செய்து அவர் வழக்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்குது. நேற்று தினம் மிஞ்சூரில் ஒரு பெண்ணை, கல்லூரியில் படிக்கின்ற பெண்ணை அத்துமீறி வீட்டுக்குள்ளே பூந்து கஞ்சா போதை ஆசாமிகள் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு வெட்டி ஆஸ்பத்திரியில் இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இன்றைக்கு தமிழகத்தில் கஞ்சா போதை பொருள் விற்பனை அதிகமாக இருக்குதா இல்லையா? இன்றைக்கு நகரத்திலிருந்து கிராமம் வரை எல்லாம் கிடைக்குது. இதனால சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க. இந்த கஞ்சா போதை ஆசாமியால் சிறுமிகள் பாதிக்கிறாங்க, பெண்கள் பாதிக்கிறாங்க, பாட்டியம்மா கூட பாதிக்குது. இனிமேல் பாட்டியம்மா கூட தனியாக வீட்டில் விட்டுட்டு போக முடியாது. அப்படிப்பட்ட மோசமான ஆட்சி. அந்த ஆட்சி தேவையா? ஆக சிந்திங்கள். ஆக இன்றைக்கு தமிழகத்திலே போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக மாறிவிட்டது. இதனால் இளைஞர்கள், மாணவர்கள் சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் இருக்கிறது. நாம் பெற்றெடுத்த செல்வம் குழந்தை செல்வம், அந்த குழந்தை செல்வம் கண் எதிரே சீரழியக்கூடிய நிலை அந்த ஆட்சியில் இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சியை விரட்டி அடிப்பீங்களா? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் முழுமையாக அறவே கஞ்சாவை ஒழிக்கப்படும். கஞ்சா போதைப் பொருள் விற்பனை அறவாக ஒழிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, நிறைய இருக்குது. இது வந்து அண்ணா திமுக ஆட்சியில் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு திரு ஸ்டாலின் பேசினார். நான் இங்கே இருக்கிற கட்டடம் நாம தான் கட்டி கொடுத்தோம். திரு ஸ்டாலின் வந்தால் வேடிக்கை பார்த்துட்டு போ பாரு, எதுவுமே செய்யலைங்கிறீங்கள. அப்புறம் நாம் கட்டின பாலம் யார்? அவினாசி பாலம். அதில் அப்படியே காரில் போகிறாரு. கட்டுனது நாங்கள் ஐயா, நாங்கள் பெற்ற பிள்ளைக்கு ஒரு பேர் வைக்கிறேன். நாம் பெற்ற பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு மட்டும்தான் உனக்கு தகுதி உண்டு. அதை திட்டத்தை கொண்டு வருகின்ற தகுதி உள்ள ஒரே கட்சி அண்ணா திமுக. 1652 கோடியில அவனாசி அத்திக்கடவு திட்டம் பல ஆண்டுகள் அவன் கனவு கண்ட திட்டம் நிறைவேற்றலாம். 2வது திட்டம், 2வது அத்திக்கடவு அவனாசி திட்டம், அதை நாங்கள் டிபிஆர் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி துவங்கப்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கைவிட்டுட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உடனே அத்திக்கடவு வானவாசி திட்டம் 2வது திட்டத்தை நிறைவேற்றுவோம். 750 கோடியில் பில்லூர் 3வது குடிநீர் திட்டம், இந்த பகுதி மக்களுக்கு தடையில்லாமல் பாதுகாக்கப்பட்ட நீர் அண்ணா திமுக ஆட்சியில் கிடைச்சது. 1621 கோடியில் லட்சுமி முதல் சின்னிமுனை வரை 10 கிலோமீட்டர் பாலம் அற்புதமாக கட்டி முடித்தோம். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க காரில் போனதை கூட நாங்கள் கட்டின பாலம் தான். மெட்ரோ ரயில் திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்டது. 5 ஆண்டு காலமா முடக்கி கிடக்குது. அதுக்கு பில்ட போட்டுக்கிட்டு இருக்காரு. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தால் மெட்ரோ ரயில் திட்ட பணி தொடங்கும். விமான நிலைய விரிவாக்கம் அண்ணா திமுக ஆட்சியில் நிலஎடுப்பு செய்யப்பட்டது. தேவையான நடவடிக்கை எடுக்காத நிலுவையில் இருக்குது. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே விமான நிலைய விரிவாக்க திட்டம் மேற்கொள்ளப்படும். 20 கோடி மதிப்பீட்டில் கோயில மத்திய அரசுடன் கொடிசியா தண்ணீர் அமைப்புடன் இணைந்த ராணுவ தளவாட பூங்கா. 1500 கோடியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம். இந்த கோவை மாநகர பகுதியில் 1500 கோடியில் அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம்
இன்றைக்கு சீர்மிகு நகரம் பல திட்டங்களை எடுத்திருக்கிறோம். இந்த கோவை மாநகரத்தில் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்குது. அதிமுக ஆட்சியில் 320 கோடியில் மேற்கு புறவழிச்சாலை, 473 கோடியில் ஆத்துப்பாலம் குடப்பாலம், 290 கோடியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, 100 விழா கட்டிடம், 253 கோடியில் ராமநாதபுரத்தில் உயர்மட்ட மேம்பாலம், 230 கோடியில் நொய்யல் ஆற்று புனரமைப்பு, 194 கோடியில் காந்திபுரம் 2 அடுக்கு மேம்பாலம், 415 கோடி மதிப்பீட்டில் ஈச்சனாரி முதல் பொள்ளாச்சி வரை 4 காங்கிரீட் சாலை, தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், புளியங்குளம், பல்லாடு, பல்லடம், அமனாசி 6 இடங்களில் புதிதாக அரசு கலை மற்றும் ஒரு அறிவியல் கல்லூரி கொடுத்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டிருக்கின்ற மாணவ மாணவி கூட குறைந்த கட்டணத்தில் பட்ட படிப்பு கொடுத்தது அண்ணா. பாலக்காடு, மேட்டுப்பாளையம், அமனாசி மற்றும் திருச்சி ரோடு 4 வழிச்சாலை, 66 கோடியில் கவனம்பாளையத்தில், 41 கோடியில் காரமடை, 25 கோடியில் போத்தனூர், 18 கோடியில் ஈச்சனாரி ஆகிய பதில மேம்பாலம், 59 கோடியில் இருகூர் முதல் போத்தனூர் மற்றும் இருகூர் முதல் பீலமேடு நிலையில் இடையே ரயில்வே கடவின் குறுக்கே மேம்பாலம், 550 கோடியில் குறிச்சி குனிமுத்தூர் பாதாள திட்டம், 190 கோடியில் குறிச்சி குனிமுத்தூர் குடிய திட்ட பணிகள், 66 கோடியில் கவுண்டம்பாளையத்தில் உயர்நீட்ட மேம்பாலம், 86 கோடியில் பெரிய நாய்க்குமரத்தில் உயர்மட்ட மேம்பாலம், 19 கோடி மதிப்பில் ஈச்சனாரி ரயில்வே மேம்பாலம், 25 கோடியில் போத்தனூர் ரயில்வே மேம்பாலம், 42 கோடியில் காரமடையில் ரயில்வே மேம்பாலம், 59 கோடியில் இருகூர் முதல் போத்தனூர் மற்றும் இருகூர் முதல் பீலமேடு நிலைகளுக்கிடையே ரயில்வே கடவு குறுக்கே மேம்பாலம், 40 கோடி மதிப்பீட்டில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் உலகத்தரத்தில் பொழுதுபோக்கு அம்சம் உக்கடம் பெரியகுளம் குளக்கரை அற்புதமான பூங்கா அமைக்கப்பட்டது. பேரூர், மதுக்கரை, கிணத்துக்கடவு, சூலூர், ஆனமலை தனி தாலுக்கா உருவாக்கப்பட்டது. கோவை வடக்கு வருவாய் கோட்டமாக உருவாக்கப்பட்டது. குறிச்சி, குடிமத்தூர், வடசித்தூர், இடகரை, செம்மேடு ஆகிய பகுதி ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தோற்றுவிக்கப்பட்டு காரமடை, தாலியூர், கல்விராம்பாளையம், நல்லப்பட்டினம் ஆகிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைக்கப்பட்டது. குறிச்சிக்குளம், பெரியகுளம், பாலக்குளம், முத்தன்குளம், செல்வ சிந்தாமணி குளம், குமரசாமி குளம், கிருஷ்ணமதி குளம் ஆகிய குளங்கள் சீரமைக்கப்பட்டு இத்தனையும் செஞ்சுட்டு ஸ்டாலின் பேசுகிறாரு ஒன்றுமே செய்யலின்னு. ஏங்க முழு பூசணிக்காக சோற்றில் மறிக்கிறாரு. விடுவோமா நாங்கள்? தில்லு திராணி தெம்பு இருந்தா இந்த கோவை மாநகரம் கோவை மாவட்டத்தில் என்ன திட்டத்தை திமுக ஆட்சியில் செய்த என்று சொல்ல வேணும். இதே ஸ்டாலின் அவர்களே பல முறை நாங்கள் சவால் விட்டுனேன். 2011 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம், ஒதுக்கப்பட்ட நிதி, அதனால் மக்களுக்கு கிடைக்கப்பட்ட நன்மை நான் சொல்கிறேன். நீங்கள் 5 ஆண்டு காலம் 21 26 வரை உங்களுடைய ஆட்சியில் போடப்பட்ட திட்டம், அதனால் மக்களுக்கு என்ன நிதி கொடுத்தீங்க, எவ்வளவு நன்மை கிடைச்சிது சொல்லுங்கள். நீங்களே ஒரு மேடை போடுங்க, நானே நேரடியாக எந்த இடத்துல கூப்பிட்டாலும் வரேன், பேசுகிறேன், மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும். வெள்ளலூர் பஸ்லையும் அது அப்படியே கடப்பில் கிடக்கிறாங்க. அதிமுக ஆட்சி வந்த உடனே திட்டம் தொடங்கப்பட்டு அந்த பஸ்லையும் பிரம்மாண்டமாக அமைக்கப்படும். அதே போல அரசு ஊழியர்கள் ஏங்க படிக்காதையும் ஏமாத்திட்டான், படிச்சவர்களையும் ஏமாத்திட்டார். படிக்காதவங்களையும் படிச்சவங்களையும் தயவு செய்து அரசு ஊழியர்கள் இனிமேல் சிந்திச்சு பாருங்க. தேர்தல் நேரத்தில் என்ன வாக்குறுதி கொடுத்தார்? பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்ற என்று கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. இப்போ என்ன? தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் அப்படியே பேரை மாற்றி அறிவிச்சிட்டார். அரசு ஊழியர் சிந்திக்க வேண்டும். அதிமுகவில் 244வது நாங்கள் உறுதிமொழியில் சொல்லியிருக்கிறோம். அதிமுக ஆட்சி வந்தால் அனைத்து சங்கங்களையும் அழைப்போம், பேச்சுவார்த்தை நடப்போம், உங்களுக்கு தேவையான தீர்வை எங்களால் முடிந்ததை செய்வோம். போதும். அதே போல அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே 297 அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அனைத்து அறிவிப்புகள் நாங்கள் நிறைவேற்றி தருவோம். முதல்ல வரி உயர்வு, விலைவாசி உயர்வு, மக்கள் துன்பம், அதிலிருந்து விடுவிக்க வேண்டும். அதற்காக ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அவருடைய வங்கி கணக்கிலே 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை செலுத்தப்படும். ஒவ்வொரு குடும்பத்தில் கிட்ட குடும்ப தலைவி மீது அவருடைய வங்கி கணக்கில் மாதந்தோறும் 2,000 ரூபாய் செலுத்தப்படும். எல்லா குடும்பத்துக்கும் விலையில்லா ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் மகளிர் 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் 25,000 மானியத்தில் வழங்கப்படும். எல்லா குடும்பத்துக்கும் வருடத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும்.
ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்படுகின்ற பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் வழங்கப்படும். இப்பொழுது நகர பேருந்தில் மகளிர் தான் கட்டணமெல்லாம் பயணம் செய்கிறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்த உடனே ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யணும். அதே போல நகரத்தில் நடபாதை ஓரமாக கடை வைத்திருக்கிறவர்கள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அதேபோல் நகரத்தில் நடபாதை ஓரமாக கடை வைத்திருக்கிறவர்கள் 2 லட்சம் வரை ஜாமீன் இல்லாமல் குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அதுபோல் ரேஷன் கடையிலே வழங்கப்படுகிற அரிசி சற்று தரக்குறைவாக இருப்பதாக என்னிடத்திலே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே நாங்கள் அரிசி ஆலை அதிபர்களெல்லாம் அழைத்து நவீன அரிசி ஆலை மூலமாக கடையில் வாங்குகிற அரிசி மாதிரி தரமான அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். இப்பொழுது விலையில்லா அரிசி தான் கொடுக்குறோம். அதிமுக ஆட்சி வந்த உடனே விலையில்லா பருப்பு கொடுக்கப்படும், விலையில்லா எண்ணெய் வழங்கப்படும். அம்மா இல்லம் திட்டம் அந்த ஜாதி மதம் கிடையாது. ஏழை என்று சொன்னால் வீடு இல்லாமல் வந்தால் அந்த ஏழைகள் அனைவருக்கும் நகரத்திலும் கிராமத்திலும் இருக்கின்ற அனைவருக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள், ஆதிராவல் மக்கள், அரிஜன மக்கள், மலைவாழ் மக்கள், இந்த மக்களுக்கு அவர்கள் குடும்பத்தில் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவர்கள் வீடு இல்லாமல் சிரமப்படுறாங்க. எங்களுடைய கவனத்துக்கு வந்திருக்குது. அப்படி அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் தனி குடித்தனம் போகின்ற பொழுது அரசாங்கமே சொந்தமாக நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். நம்முடைய முதியோருக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வும் 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். நம் பட்டம் பெற்று நம்முடைய இளைஞர்கள் வேளாண் பழுவத்தில் பதிவு செஞ்சு பணி கிடைக்காம இருந்தால் பணி கிடைக்கின்ற வரை மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதே போல நம்முடைய இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்க வட்டிலா கடன் வழங்கப்படும். சிறுபான்மை மக்களுக்கு வட்டிலா கடன் மீண்டும் அம்மா மினி கிளினிக் மூடி இருக்கிறாங்க. ஏழைகளுக்காக சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்பட்டது அம்மா மினி கிளினிக் திட்டம். அதை மூடிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே அம்மா மினி கிளினிக் திட்டம் தொடங்கப்படும். அம்மா உணவகம் பல இடத்துல மூடி இருக்காங்க. தரம் குறைவா இன்னைக்கு உணவு வழங்கிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சி வந்த உடனே மூடப்பட்ட அம்மா உணவகத்தை திறக்கப்படும். அம்மா உணவகம் தரமாக, ருசியாக, சுவையாக அம்மா உணவகத்தில் வழங்கப்படும். இந்த அம்மா உணவகம் எதிர்காலத்தில் முதலமைச்சருடைய நேரடி பார்வையிலே செயல்படும். அதே போல ஜல்லிக்கட்டு அதே போல இந்த மாட்டு வண்டி, லேக்லா வண்டி, இதெல்லாம் ரேஸ் விடுறீங்க. இது அரசு அனுமதி வாங்கி இந்த நடத்துகிறவர்களுக்கெல்லாம் உதவித்தொகை 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்டு இருக்கிற வீரர்கள் ஏதாவது உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கப்படும். சீனியார்டிப்படி ஆன்லைனில் தான் இந்த காளைகள்லாம் தேர்வு செஞ்சு விடுறாங்க. இனி அதை ரத்து செய்யப்பட்டு பழைய முறையை கடைபிடிக்கப்படும். அது ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபா அந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மானியம் வழங்கப்படும். அதுவும் கட்டிட தொழிலாளர்கள், அந்த கட்டிட தொழிலாளர்கள் பணி செஞ்சுட்டு இருக்கும்போது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும். கட்டிட தொழிலாளருக்கு 25 ரூபா கொடுக்கப்படும். படுகாயம் அடைந்தால் 2 லட்சம் ரூபா வழங்கப்படும். நிறைய பேசிட்டு நினைக்கிறேன். 50 நிமிஷம் பேசியாச்சு. வெயில் உங்களுக்கு மண்டையை பிளக்குது. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் விவசாயியாக இருந்தேன். எவ்வளோ வெயிலையும் மழையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் மீண்டும் 18ஆம் தேதி பாரத பிரதமர் கோவை மாநகரத்துக்கு வர்றாங்க. பிரம்மாண்டமாக வாங்க, அவருடைய பேச்சை கேளுங்க. இன்றைக்கு ஒரு வலிமையான பாரதம், வளமான தமிழகத்தை இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு, நம்முடைய 2 வேட்பாளர்களுக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களிங்க. பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவருக்கு தாமர சின்னத்திலே வாக்களிக்க. ஆகவே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நான் சொல்றேன், திருப்பி சொல்லுங்க. அதிமுக ஆட்சி வின்னிங். அதிமுக ஆட்சி நல்ல ஆட்சி கம்மிங். நல்ல ஆட்சி. நன்றி, வணக்கம்.